My dear friends, welcome back to Nurses Profile Channel. நம்மள நிறைய பேர் paramedical degree courses வந்து complete பண்ணிருப்போம். அது BSc nursing இருக்கலாம், B.Pharm, BPT, BSc OTAT, respiratory therapy, cardiac technology, cardiac pulmonary perfusion technology, neuro electrophysiology, accident and emergency care technology, critical care technology இந்த மாதிரி 19 paramedical degree courses நமக்கு வந்து கவர்மெண்ட் செக்டார்ல நீங்க வந்து ஒருவேளை படிச்சிருக்கலாம், இல்லனா நீங்க இப்ப படிக்கலாம் நினைக்கலாம், படிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா கூட இருக்கலாம். சோ இதே மாதிரி பிரைவேட் செக்டார்லயும் எக்கச்சக்கமான paramedical கோர்சஸ் இருக்குது. நீங்க அதுல கூட என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா டிகிரி படிச்சிருக்கலாம். பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா, படிச்சு முடிச்சுட்டு எந்த கவுன்சில்ல போய் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? இப்ப நர்சிங் கம்ப்ளீட் பண்ணா தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃபரி கவுன்சில்னு ஒன்னு இருக்குது. அதே மாதிரி ஃபார்மசி கம்ப்ளீட் பண்ணா ஃபார்மசி கவுன்சில்னு ஒன்னு இருக்குது. சோ நான் ரெஸ்பிரேட்டரி தெரப்பி முடிச்சிருக்கிறேன், எங்க போய் நான் வந்து எந்த கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? அதே மாதிரி நான் டயாலிசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கிறேன், எந்த கவுன்சில்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்? கிளினிக்கல் நியூட்ரிஷன் முடிச்சிருக்கிறேன், நான் எங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்குது. நிறைய நாளா கமெண்ட் செக்ஷன்ல கண்டினியூவா நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. பட் இதுக்கான ஆன்சருக்கான வீடியோ நான் சீக்கிரமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் என்னால முடியல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையும் இதே மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட்ல உள்ள பர்சன்ஸ் கிட்டையும் நான் வந்து இதுக்கான பதில் கிடைக்கிறதுக்கே நிறைய நாள் ஆயிடுச்சு. அதே நேரத்துல நெட்லையும் நிறைய ரெஃபர் பண்ணி ஃபைனலா ஒரு வீடியோ உங்களுக்காக நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எனக்கு நெட்ல இருந்து ரெஃபர் பண்ணல கிடைச்ச இன்ஃபர்மேஷன், என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து, அதாவது மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடான பர்சன்ஸ்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி இந்த வீடியோல நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா கொடுக்குறேன். நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் விசாரிச்சு இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து உங்களோட கோர்ஸ்க்கு ரிலேட்டடா ஏதாவது இருக்குது, கவுன்சில் இருக்குதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்க நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது தமிழ்நாடு நர்சஸ் மிட்வைஃபரி கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நமக்கு சென்னையில இருக்குது. ஸோ அதோட வெப்சைட் லிங்க் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இதுதான் தமிழ்நாடு நர்சஸ் மிட்வைஃபரி கவுன்சிலோட வெப்சைட். இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஒரு நர்சிங் படிச்சிருந்தீங்கன்னா, ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கா இருந்தாலும் சரி, ஏஎன்எம் ஆஃப் நர்சிங்கா இருந்தாலும் சரி, பிஎஸ்சி நர்சிங், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க இந்த நர்சிங் கவுன்சில்ல கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின உடனே நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, RNRM ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் ரெஜிஸ்டர்ட் மிட்வைஃப் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் தருவாங்க. இந்த லைசன்ஸ் இருந்தாதான் நீங்க ஸ்டேட் கவர்மெண்டோட நர்சிங் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்டோட நர்சிங் ஜாப், அப்ராடுக்குமே போக முடியும். அடுத்து B.Pharm ஃபார்மசி கோர்சஸ் முடிக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு கவுன்சில் இருக்குது, ஃபார்மசி கவுன்சில் இருக்குது. ஸோ நீங்க உங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா இந்த ஃபார்மசி கவுன்சில்ல போய் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களுக்கும் அதே மாதிரி தான் லைசன்ஸ் இருந்தாதான் நீங்க கவர்மெண்ட் ஜாப்பா இருந்தாலும் சரி, அப்ராட் ஜாப்பா இருந்தாலும் சரி போக முடியும். சோ இது தவிர இருக்கக்கூடிய மற்ற பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து கவுன்சில் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கவுன்சில் அப்படிங்கிறது இல்ல. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு கவுன்சில் இருக்கே தவிர அதர் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கு அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான கவுன்சில் எதுவுமே இல்லை. ஸோ நீங்க எல்லாருமே எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு அண்டர்ல வரக்கூடிய காலேஜ்ல தான் என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டில இருந்து யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் வரும். ஸோ அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு இந்த யூனிவர்சிட்டி சர்டிபிகேட்டே போதுமானது. அந்த சர்டிபிகேட் இருந்தாலே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கவர்மெண்ட் போஸ்டிங், சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அண்ட் அப்ராடுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா மூவ் பண்ண முடியும். சோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். ஃபார்மசி கோர்ஸையும் நர்சிங் கோர்ஸையும் தவிர வேற எந்த கோர்ஸுக்கும் கவுன்சில் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்களும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இன்னும் ஒரு தடவைக்கு 2 தடவை உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட விசாரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட காலேஜ்ல உங்களோட டியூட்டர் கிட்ட இல்லைன்னா ப்ரொஃபஸர்கிட்ட கேளுங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா அவங்களும் உங்களுக்கு சொல்லி தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரையில அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு கவுன்சில் அப்படிங்கிறது இல்லை. நீங்க வந்து உங்களோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நமக்கு அங்கிருந்து ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது சர்டிபிகேட் வரும் இல்லையா, அதுதான் அதர் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கான சர்டிபிகேட். அதே மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் கம்ப்ளீட் பண்றவங்களும் எங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. டிப்ளமோ கோர்சஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அண்டர்ல தான் வரும். ஸோ உங்களுக்கும் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா உங்களோட காலேஜ்ல இருந்து என்ன செய்வாங்க அப்படின்னா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இதே இது நீங்க ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ கோர்சஸ் அண்டர்ல தான் வருவீங்க. ஆனா நீங்க தமிழ்நாடு நர்சஸ் அண்ட் மிட்வைஃப் கவுன்சில்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து D.Pharm டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஃபார்மசி கவுன்சில்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதர் டிப்ளமோ கோர்சஸ் பாராமெடிக்கல் அதர் டிப்ளமோ கோர்சஸ்க்கு
ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவுன்சில் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கும் உங்க காலேஜ்ல அதாவது எண்ட்ல என்ன சர்டிபிகேட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த சர்டிபிகேட்ஸ் வச்சு தான் நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணணும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நீங்க பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேர் இந்த ஒரு கேள்விக்கான பதில் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா தேடிட்டு இருக்கிறாங்க. தேங்க்யூ.